என்ன இது யாரையுமே காணோம்? என்னடி நாம மட்டும்தான் இருக்கோம் போல, இன்னும் யாரையுமே காணோம். இனிமேல் தானடி வருவாங்க, இதை வெயிட் பண்ணலாம். இல்ல எப்பவுமே சரண்யா மஞ்சு சீக்கிரமா வந்துடுவாங்க, அவங்க 2 பேர்த்தையும் காணோம். சரண்யா எனக்கு இப்போ தானே மெசேஜ் பண்ண, அவங்க 2 பேர் பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாமா, வேற பஸ் பிடிச்சி தான் வந்துட்டு இருக்காங்களாமா. சரி இது நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், ஏன் டென்ஷன் ஆகுற? நம்ம காலேஜ் தானே, நமக்கு என்ன இது புதுசா? என்ன மச்சான் சீக்கிரமாவே வந்துட்ட போல, உன் ஆளு வந்தாச்சு போல. என்ன வந்தாச்சா? எங்கடா? எங்க? பின்னாடி தானே வந்துட்டு இருக்காங்க, நீ பார்க்கலையா? சரி சரி, இப்போ திரும்பாத, இது நின்று அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிடா. நாம இங்கே வெயிட் பண்ணலாம்டி. சரி இங்கே வெயிட் பண்ணலாம், அவங்களும் இப்போ பக்கத்தில் வந்திருப்பாங்க, அவங்களும் வந்ததுக்கு அப்புறமாவே உள்ள போகலாம். எங்கடி அவங்கள காணோம்? அவங்க நமக்கு முன்னாடி வந்துட்டான்னு சொன்னாங்களே, எங்க? ஆமாண்டி, நம்ம கிளாஸ் வரண்டா முன்னாடி நின்னுட்டு இருக்காங்களாமா. அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்காங்களாமா. சரி வா போலாம். ஆச்சரியம் பாரு, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாளுங்க. ஆமா இன்னைக்கு ஃபேர்வெல் டே இல்ல, அதனால சீக்கிரமாவே வீட்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாளுங்க. என்னடி அவங்கள இன்னும் காணோம்? வந்துட்டாண்டி. பாப்பா பாப்பா. ஆமா வர்றதுக்குள்ள எவ்வளோ கால் எவ்வளோ மெசேஜ். அதிசயமா ஒரு நாள் சீக்கிரமா வந்துட்டாளுங்க, அதுக்கு இவ்வளோ அக்க போறா. ஆமா எப்பவும் சீக்கிரம் வர்றது இன்னும் காணோம்னு மனசெல்லாம் பதறுது. உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்களே எங்க காலேஜ்ல தனியா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஹலோ மேடம், நீங்கள் தனியாலாம் இல்லை, உங்களை அப்படியே இருந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கும் முன்னாடி நாங்கள் இங்கே வந்தாச்சு. தெரியும் தெரியும், நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படியே. என்னடி நட்டுச்சு, ஒரு வழியாக இன்னைக்கு குளிச்சு நல்ல துணியை போட்டுட்டு வந்துட்டாப்பா இவன். சொன்னது யாரு? சதீஷாச்சே, எப்படி கேட்காம இருப்பேன்? ஏண்டி நட்டுச்சு? என்னடா வாய் ரொம்ப நீளுது, நீயே ஆடி கொடுக்க அமாவாசை கொடுக்க குடிக்கிறவன், எப்படியோ நீயே போட்டுட்டு வந்துட்ட, டெய்லி குடிக்கிற நானும் போட்டுட்டு வர மாட்டேனா என்ன? ஏண்டா சதீஷ், நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? அவளை வம்புக்கு இழுத்துட்டே இருப்பியா நீ? சும்மா இருங்களேண்டா. அது எப்படி சும்மா இருக்க முடியும்? இனி கொஞ்ச நாள்ல காலேஜே முடிஞ்சிடும். இந்த வாய்ப்பை விட்டா இனி உங்களெல்லாம் ஓட்ட முடியுமா? அதுக்குன்னு பார்த்து ஓட்டுறா, ஓட்டுறான்னு ஆக்சிடென்ட் ஆகிட போகுது. எங்களுக்கு தெரியும் ஆக்சிடென்ட் ஆகாம எப்படி ஓட்டணுங்கிறது. நீ உன்ற வேலையை மட்டும் பாரு, சரிங்களா? நான் என்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் நடுவில் வந்து வாய் கொடுத்து வம்புக்கு இழுக்கிறது. நான் என்ற வாய் கொடுக்குறேன்னா நீ எதுக்கு பேசுற? நீ கம்முன்னு இரு. இங்கே பாரு சதீஷ், சும்மா ஓட்டிட்டு இருக்காத சொல்லிட்டேன். பின்ன எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பேசுவேன் ஏது பேசுவேன்னு எனக்கே தெரியாது, ஏதாவது சொல்லிடுவேன் பார்த்துக்கோ. ஏ மச்சான் விடுடா, சும்மா இருடா, எதுவும் பேசாத. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஆடிட்டோரியம் போலாம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yes, please like and subscribe the video. Bye. Thank you. Take care.